ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மங்கை சமையல். நம்ம இன்றைக்கி தட்டைப்பயிறு குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் பக்கா காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் தட்டைப்பயிரை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். குக்கரில் மாற்றிட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சுக்கிட்டு மண் சட்டி சூடானதுக்கு பாடு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதுக்கு பாடு பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், கல்பாசி, மிளகு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். படு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு பாடு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த சூட்லேயே அந்த கொத்தமல்லி நல்லா வதங்கிடும். இதை ஆறட்டும். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதோட 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடுகு, இல்லை வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் பாடு 2 தக்காளியை நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் பாடு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு பாடு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சுருக்கேன், தோல் சீவி, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தட்டைப்பயிறு 2 விசில் விட்டு எடுத்துருக்கேன். அந்த தட்டைப்பயிரையும் சேர்த்துக்கிறேன் தண்ணியோட. நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு கொதிக்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கு பாடு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேவ் பண்ணலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டான தட்டைப்பயிறு குழம்பு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மங்கை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.